தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல உயிரிழந்த 41 பேருடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கும் ஒரு நிகழ்வை மாமல்லபுரத்தில் மேற்கொள்றாரு. இது குறித்த பல விமர்சனங்கள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் வைக்கப்பட்டு இருக்கு. இங்க வர வச்சு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதற்கு ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தீங்க. இது பொது நிகழ்வாக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடக பிரிவுல இருந்து அவங்க சொன்னதுக்கு இது பொது நிகழ்வு இல்லைன்னா வேற எதுதான் பொது நிகழ்வுன்னு அந்த ட்வீட்டின் பின்னணி என்ன அப்படின்றத குறித்து பகிர்ந்து. அதாவது ஆரம்பத்தில் இருந்து இந்த கட்சி ஆரம்பத்தில் இருந்து பெரும்பாலான நாட்கள் விஜய் வரதுக்கு முன்னாடியே கடுமையாக எதிர்த்தாங்க. பத்திரிகையாளர்களே இவங்களாம் வரதா அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க. அப்போல்லாம் கூட நாங்களாம் என்ன சொன்னோம்னா, திமுக அதிமுக தான் ஆளணுன்னு சட்டம் இருக்கா, அரசியலுக்கு யார் வேணால் வரலாம், விஜய்க்கு மக்கள் ஆதரவு தான் வரட்டும், அவர் அரசியல் பண்ணட்டும், அந்த அரசியலில் என்ன இருக்குன்றதை விமர்சனம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு விஜய் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் நம்ம யார்? அப்படி தான் என்னுடைய இது மாதிரி இதெல்லாம் இருந்தது. விஜய் வந்தார், விக்கிரவாண்டி வரவேற்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் போக போக அந்த கட்சியுடைய இதில் பார்த்திங்கன்னா உள்ளக்க இருக்கிறவங்களே நம்மள்கிட்ட சொன்னது, சார் இந்த மாதிரி ஜான்றவர் அவர் கையிலேயே கட்சியை ஒப்படைச்சிட்டாங்க சார். ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கையில் கட்சியை ஒப்படைக்கூடாது. ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை கட்சி அமைப்பு அதை இயங்கிக்கிட்டு இருக்கும். அவர் வெளியில் இருந்து ப்ரொமோஷன் இந்த ஒர்க்கெலாம் பண்ணி கொடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட சோஷியல் மீடியா மேனேஜர் வச்சுக்கிங்க. இந்த வீடியோ இப்போ எடுக்கிறத என்ன தம்ப்நெயில், என்ன இது எப்படி கொண்டு போகலாம், எந்த பிளாட்ஃபார்மில் அதை இது பண்ணலாம், அதுதான் சோஷியல் மீடியா மேனேஜர் வேலை. என்ன டைமுக்கு பண்ணலாம், அதெல்லாம் அவரே உள்ளே உட்காந்துக்கின்னு யார் ஆங்கர் வரணும், எந்த கெஸ்ட்டு எடுக்கணும், இவரை கூப்பிடாதீங்க, இந்த தலைப்பு தான் விவாதிக்கணும்லாம் பண்ணக்கூடாது. அப்போ முதலாளி என்ன சொல்லுவாங்க, உன் வேலை என்ன, அதை போய் பார்ப்போம். இங்கே விஜய் அதை சொல்லலை. அவருக்கு அக்ரிமெண்ட்லேயே போட்டு கொடுத்துட்டாரு. என்னன்னு, கட்சிக்குள்ளே நான் வெளியில் இருந்தாலும் ஆள் கொண்டு வருவேன்,